தேமுதிகவுடன் சுமூகமான பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக துணை முதலமைச்சரும் அதிமுக ஒருங்கிணைப்பாளருமான ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். மக்களவைத் தேர்தல் நெருங்கிவிட்ட நிலையில் அரசியல் கட்சிகள் கூட்டணி, தொகுதி பங்கீடு என பரபரப்பாக செயல்பட்டு வருகின்றன. தேமுதிகவை பொறுத்தவரை இந்த தேர்தலில் யாருடன் கூட்டணி என்பதில் தொடர்ந்து இழுபறி நீடித்து வருகிறது. இந்நிலையில் சென்னையில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட பின்னர் நட்சத்திர விடுதலில் தங்கியிருந்த மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலை தேமுதிக துணை செயலாளர் சுதீஷ் சந்தித்து பேசினார். அப்போது கூட்டணி விவகாரம் குறித்து இருவரும் ஆலோசனை நடத்தியதாக கூறப்படுகிறது. இதனிடையே நேற்று தேர்தலுக்கான விருப்பமனு விநியோகத்தை தொடங்கி வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய தேமுதிக பொருளாளர் பிரேமலதா தமிழகத்தில் 3வது அணி அமைய வாய்ப்பில்லை என தெரிவித்தார். மேலும் விஜயகாந்துடன் ஸ்டாலின் சந்தித்த போது அரசியல் பேசப்பட்டதாகவும் அவர் கூறினார். அரசியலுக்கு அப்பாற்பட்டு நல்ல நட்போடு இருந்தவங்க தான் திமுகவை பொறுத்த வரைக்கும். அவர் மரியாதை நிமித்தமா கேப்டனை சந்திச்சிருக்காரு. அதற்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். ஆனால் 2 தலைவர்கள் சந்திச்சிருக்காங்க. அதில் வெறும் உடல் நலம் விசாரிக்கிறது மட்டும் இருக்காது அப்படிங்கிறது ஒட்டுமொத்த உலகத்துக்கு தெரியும். ஸோ எல்லாமே பேசப்பட்டிருக்கிறது. ஆனால் உரிய நேரத்தில் கேப்டன் அவர்கள் யாருடன் எந்த கூட்டணி அப்படிங்கிறதை தலைவர் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக தெரிவிப்பது தான் உறுதியானதாக இருக்கும். இந்நிலையில் மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் தேமுதிகவுடன் சுமூகமான பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக கூறினார். இன்னும் ஓரிரு தினங்களில் கட்சியினுடைய எண்ணிக்கை அடியிலான கூட்டணி பேச்சு முடிவுற்று அதன் பிறகு அவரவர்களுக்கு எந்தெந்த தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்பது முறைப்படியாக அறிவிப்பு சுமூகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் ஓரிரு தினங்களில் ஒரு நல்ல முடிவு எட்டப்படும் என்று தெரிவித்துள்ளது. இதே கருத்தை தெரிவித்த அமைச்சர் ஜெயக்குமார் தேமுதிகவுடன் தொடர்ந்து பேசி வருவதாகவும் அதிமுகவின் கூட்டணி கதவுகள் திறந்தே உள்ளதாகவும் குறிப்பிட்டார். அந்த கட்சியில் அவங்க விருப்பம் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு பேச்சுவார்த்தை முற்று பெற்று விட்டது என்று எப்படி சொல்ல முடியும்? மதுரை மாவட்டம் திருமங்கலத்தை அடுத்த கள்ளிக்குடியில் நடைபெற்ற ஜெயலலிதாவின் பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் பேசிய வருவாய்த்துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார் அதிமுகவுடன் கூட்டணி சேர்ந்துவிடக்கூடாது என்ற கெட்ட எண்ணத்தில்தான் விஜயகாந்தை திமுக தலைவர் மு க ஸ்டாலின் சந்தித்து பேசியதாக குற்றம் சாட்டினார். இப்ப போறாரு, அதுக்கு முன்னாடி திருநாவுக்கரசு அண்ணன் போறாரு. எங்க அண்ணன் விஜயகாந்துக்கு தெரியுமில்ல, நீங்க எதுக்காக வந்தீங்க, எந்த நோக்கத்துக்காக வந்தீங்க, என்ன சூட்சமத்துக்காக வந்தீங்க, எந்த சூதுக்காக வந்தீங்க, எந்த சூழ்ச்சிக்காக வந்தீங்க. அவரு அமெரிக்கால இருந்து 4 நாள் 5 நாள் ஆச்சு, ஒரு வயல எட்டி பார்க்கல. இங்க கூட்டணியில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட சேர்ந்துடக்கூடாது. எவ்வளவு நல்ல எண்ணம் பாருங்க. திமுக, அதிமுக என இரு தரப்பு கட்சிகளும் பேச்சுவார்த்தை நடத்துவதாக வெளிவரும் தகவலால் தேமுதிக யாருடன் இணைந்து தேர்தலை சந்திக்கும் என்பதில் அக்கட்சியினரிடையே குழப்பம் நீடித்து வருகிறது. பாஜகவின் பி டீம் என்ற கெட்ட வார்த்தையால் சிலர் தங்களை திட்டுவதாக மக்கள் நீதி மய்யத்தின் தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். அரசை எதிர்த்து கேள்வி கேட்பவர்களை வாயில் சுடுவதாகவும் அவர் சாடியுள்ளார். மக்கள் நீதி மையம் தொடங்கி ஓராண்டு நிறைவு பெற்றதையொட்டி நெல்லையில் அக்கட்சியின் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. நெல்லை மாவட்ட நீதிமன்றத்தின் எதிரே உள்ள பெல் மைதானத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் 10,000க்கும் மேற்பட்ட அக்கட்சியின் தொண்டர்களும் நிர்வாகிகளும் பங்கேற்றனர். கூட்டத்தில் பேசிய மக்கள் நீதி மய்ய கட்சியின் தலைவர் கமலஹாசன் கட்சியின் மக்களவை விருப்பமனு படிவத்தை மேடையில் வெளியிட்டார். தொடர்ந்து தமிழகத்தை சிலர் கொல்லைப்புறமாக்க நினைப்பதாக குற்றம் சாட்டிய அவர் இந்தியாவின் தலைவாசலாக தமிழகம் மாறும் நாள் வரும் என தெரிவித்தார். தேர்தலை மனதில் வைத்தே 60 லட்சம் குடும்பங்களுக்கு 2,000 ரூபாய் சிறப்பு நிதி வழங்கப்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். இது அடிப்பது கொள்ளைதான் என்பது உங்களுக்கு புரியாதா? தமிழகத்தை மெதுவாக, மிக மெதுவாக அண்ணா அவர்கள் சொன்னார்கள் தெற்கு தேய்கிறது என்று. தேய்ச்சு அதை வெறும் கொல்லைப்புறமாக அவர்கள் பற்று தேய்த்து ஊற்றும் ஒரு கொல்லைப்புறமாக இதை மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். கேட்டா வாயில சொல்றாங்க. மக்கள் நீதி மையத்தை பாஜகவின் பி டீம் என்ற கெட்ட வார்த்தையில் சிலர் விமர்சிப்பதாக கூறிய கமல்ஹாசன் தாங்கள் யாருக்கும் பி டீம் இல்லை என்று தெரிவித்தார். என்னை பார்த்து பிஜேபியோட பி டீம்ங்கிறாங்க. இந்த மாதிரி கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுனீங்கன்னா அதுக்கு சரியான பதிலடி கிடைக்கும். நான் யாருக்கும் பி டீம் இல்லைங்க. இதுதான் தமிழகத்தின் ஏ டீம். நீங்க சொல்றத நாங்க நம்பணுமா?
நம்ப மாட்டாங்க. நீங்க வேணா சொல்லிங்க, நீங்க பியா சியாங்கிறது தெரியும். இப்போ இது இந்த தேர்தல் முடிந்ததும் அதில் வரும் முடிவுக்கு ஏற்ற மாதிரி பியும் சியும் மாறி மாறி விளையாட போகுது பாருங்க நீங்க. இந்நிலையில் மக்கள் நீதி மய்யம் கட்சி ஆரம்பித்து ஓராண்டு நிறைவு பெற்றதற்கும் முதல் முறையாக தேர்தலில் போட்டியிட உள்ள கமல்ஹாசனுக்கும் வாழ்த்து தெரிவித்து நடிகர் ரஜினிகாந்த் ட்விட்டரில் பதிவிட்டிருந்தார். அதற்கு நன்றி தெரிவித்து பதிவிட்ட கமல்ஹாசன், நல்லவர் துணை நின்றால் 40 எளிதே என்றும் தெரிவித்துள்ளார். குறைந்த விலை வீடுகளுக்கான ஜிஎஸ்டி வரி 8 விழுக்காட்டில் இருந்து 1 விழுக்காடாக குறைக்கப்பட்டுள்ளது. மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி தலைமையில் 33வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தமிழக மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் உள்ளிட்ட மாநில அமைச்சர்கள் கலந்து கொண்டனர். அப்போது குறைந்த விலை வீடுகளுக்கான ஜிஎஸ்டி வரியை 8 விழுக்காட்டில் இருந்து 1 விழுக்காடாக குறைப்பது என முடிவெடுக்கப்பட்டது. 45 லட்சம் ரூபாய்க்கு குறைவான வீடுகள் குறைந்த விலை வீடுகளாக கணக்கில் கொள்ளப்படும். மேலும் பெருநகரங்களில் 646 சதுர அடி அளவுள்ள வீடுகள் குறைந்த விலை வீடுகளாக கருதப்படும் என்றும், சிறு நகரங்களில் 969 சதுர அடி அளவிலான வீடுகள் குறைந்த விலை வீடுகளாக கருதப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அளவை விட அதிகமாக உள்ள வீடுகளுக்கான ஜிஎஸ்டி வரி 12 விழுக்காட்டில் இருந்து 5 விழுக்காடாக குறைக்கப்பட்டுள்ளது. இந்த வரி குறைப்பு ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஃப்ளாட்ஸ் பொறுத்தவரையில் வீடுகள் இந்த ரியல் எஸ்டேட்டில் வாங்கும்போது 1% தான் இனிமேல் அஃபோர்டபுளுக்கு வரி விதிக்கிற ஒரு நிலைமை இதனால் ஏற்படும். நான் அஃபோர்டபுளுக்கு 5%. வங்கதேசத்தில் பயணிகள் விமானத்தை கடத்த முயன்ற இளைஞரை அந்நாட்டு சிறப்பு பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்று அனைவரையும் பத்திரமாக மீட்டனர். வங்கதேச தலைநகர் டாக்காவில் இருந்து நேற்று மாலை PG-147 ரக விமானம் துபாய் நோக்கி சென்றுள்ளது. விமானி உட்பட 148 பேருடன் புறப்பட்ட சிறிது நேரத்தில் இந்த விமானத்தில் சந்தேகிக்கும் வகையில் இளைஞர் ஒருவர் துப்பாக்கியுடன் உலவியுள்ளார். இதை அறிந்த விமானி அந்நாட்டின் தென்கிழக்கில் உள்ள சிட்டஹாங் விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கியுள்ளார். இந்த தகவல் முன்னரே தெரிவிக்கப்பட்டதால் ஆயுதம் ஏந்திய சிறப்பு பாதுகாப்பு படையினர் தயார் நிலையில் இருந்துள்ளனர். அத்துடன் விமான நிலையத்தையும் மூடி உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துள்ளனர். பின்னர் விமானம் பத்திரமாக தரையிறங்கியதும் அவசர வழியில் பயணிகள் அனைவரும் வெளியேறியுள்ளனர். இதையடுத்து உள்ளே இருந்த அந்த இளைஞரிடம் பாதுகாப்பு அதிகாரிகள் பேசியுள்ளனர். அப்போது சிட்டஹாங் நகருக்கு வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா வர வேண்டும் என்றும் அவருடன் பேச வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார். மேலும் சரணடைய பாதுகாப்பு படையினர் விதித்த வேண்டுகோளையும் அந்த நபர் நிராகரித்துள்ளார். இதையடுத்து சாமர்த்தியமாக செயல்பட்ட சிறப்பு பாதுகாப்பு படையினர் அவரை சுட்டுப் பிடித்தனர். 25 வயதுடைய அந்த இளைஞரிடம் இருந்து துப்பாக்கி மட்டும் கைப்பற்றப்பட்டதாகவும் இதுகுறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் இவர் வங்கதேசத்தை சேர்ந்த மனாஃபி என்பது முதல்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. தென்காசியில் இயற்கை முறையில் நெல் சாகுபடி குறித்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. இயற்கை விவசாயிகள் ஏற்பாடு செய்த இந்த பயிற்சி முகாமில் மாணவ மாணவிகள் நெல் அறுவடை செய்தனர். நெல்லை மாவட்டம் தென்காசி அருகே உள்ள வலசையில் இயற்கை விவசாயம் குறித்து அப்பகுதியைச் சேர்ந்த பள்ளி மாணவ மாணவிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் விளைநிலத்தில் நேரடி பயிற்சி அளிக்கப்பட்டது. இயற்கை விவசாயி முருகராஜ், உழவர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் சிவராமன் ஆகியோர் நெல் ரகங்கள் குறித்தும் விவசாய முறைகள் குறித்தும் பயிற்சி அளித்தனர். காட்டு யானம், மாப்பிள்ளை சம்பா, கருடன் சம்பா, கல்லுருண்டை, ஆத்தூர் கிச்சடி சம்பா உள்ளிட்ட 160 வகையான நெல் ரகங்கள் குறித்து மாணவ மாணவிகளுக்கு விவரித்தனர். நம்ம நாட்டு வெரைட்டிக்கும் ஹைபிரிட் வெரைட்டிக்கும் உள்ள வித்தியாசத்தை, விரிவாக்கத்தை நாம் தெளிவுபடுத்தினோம். அடுத்து குழந்தைகள் ஆர்வமாக அதை கேட்டாங்க. இந்த குழந்தைகள் மத்தியில் இந்த வேளாண்மையை ஐயா கோ நம்மாழ்வார் சொல்லுவாங்க, விதைத்து கொண்டே இரு முளைத்தால் மரம் இல்லையேல் மண்ணுக்கு உரம் அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக இன்னைக்கு இந்த பள்ளி குழந்தைகள்கிட்ட விதைச்சிருக்கோம். நிச்சயமாக பல ஆலமரங்களாக அது விரிஞ்சு பல லட்சக்கணக்கான வேளாண் தொழிலாளர்களாக உருவாகுவாங்க என்ற நம்பிக்கை இருக்கு. பயிற்சியின் ஒரு பகுதியாக அறுவடைக்கு தயாராக பொன் நிறத்தில் காட்சியளித்த வயலில் அரிவாளுடன் இறங்கிய மாணவ மாணவிகள் நெற்கதிர்களை அறுவடை செய்தனர். எப்படி நெல்லை அறுவடை பண்ணுறதுலாம் சொல்லி கொடுத்தாங்க. எங்களுக்கு அரிசி சாப்பிட மட்டும்தான் தெரியும் தவிர அது எப்படிலாம் உருவாகுது அப்படின்னு எங்களுக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாமல் இங்கே ரொம்ப இயற்கையாக விளைய வச்சாங்க. நாங்களும் கதிர் அறுத்தோம். எங்களுக்கு இங்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. மாணவர் பருவத்திலேயே விவசாயம் குறித்து ஆர்வத்தை தூண்டினால் இயற்கை விவசாயம் பாதுகாக்கப்படும் என விவசாயிகள் தெரிவித்தனர்.
எத்தனை மதவாத அமைப்புகள் மற்றும் சாதியவாத அமைப்புகள் வந்தாலும் திராவிட இயக்கத்தை எந்த கொம்பனாலும் வீழ்த்த முடியாது என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். திராவிடர் கழகத்தின் சார்பில் சமூக நீதி மாநாடு தஞ்சாவூர் திலகர் திடலில் நடைபெற்றது. மாநாட்டின் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் KS அழகிரி, இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன், மார்க்சிஸ்ட் கட்சியின் அருணன், இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் காதர் மொய்தீன், மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹருல்லா மற்றும் திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி, துணைத் தலைவர் கலி பூங்குன்றன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய மு க ஸ்டாலின், சமூக நீதியை குழி தோண்டி புதைக்கும் வேலைகளில் மோடி அரசு ஈடுபட்டு வருவதாக குற்றம் சாட்டினார். திக மற்றும் திமுக உள்ளவரை எத்தனை மதவாத அமைப்புகள் மற்றும் சாதியவாத அமைப்புகள் வந்தாலும் திராவிட இயக்கத்தை எந்த கொம்பனாலும் வீழ்த்த முடியாது என ஸ்டாலின் பேசினார். மோடிக்கு எதிரான அணியில் ராகுல் காந்தி தான் பிரதமர் வேட்பாளர் என்று மு க ஸ்டாலின் மீண்டும் அறிவித்தார். இந்த இரண்டு கழகங்கள் இருக்கிற வரையில எத்தனை காவிகள் வந்தாலும் சரி, அதற்கு எத்தனை மத அமைப்புகளை கூட்டிக் கொண்டு வந்தாலும் சரி, எத்தனை சாதி அமைப்புகளை கூட்டிக் கொண்டு வந்தாலும் சரி, திராவிட இயக்கத்தை வீழ்த்த எந்த கொம்பனாலும் முடியாது என்பதை தமிழகத்தில் இருந்துதான் பிரதமர் இவர்தான் என்று பெயரே நான் சொல்றார். ராகுல் காந்தி தான் பிரதமர் என்ற ஒரு சூழ்நிலையை நான் ஏற்கனவே அறிவித்திருக்கிறேன். அதிமுகவும் பாஜகவும் இரட்டை குழல் துப்பாக்கி போல செயல்படும் என வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் கூறியுள்ளார். திண்டுக்கல்லில் நடைபெற்ற ஜெயலலிதாவின் 71வது பிறந்ததின விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர், நாட்டிற்கு பாஜகவால் பெரிய நன்மை கிடைத்துக் கொண்டிருப்பதாக கூறினார். பிரதமர் மோடி ஆட்சியில் மத்திய மாநில அரசுகள் லஞ்சம் ஊழலற்ற அரசுகளாக இருப்பதாக கூறினார். பாஜகவுடன் கூட்டணி வைத்ததில் என்ன தவறு என்றும் திண்டுக்கல் சீனிவாசன் கேள்வி எழுப்பினார். நம்மை ஆதரிக்கிற மத்திய அரசாங்கம் இருக்கிறது. மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் மக்களுக்கு நன்மை செய்துகிட்டு இருக்கு. எந்தவித குறையில்லாத நல்லாட்சி, இரண்டு துப்பாக்கிகள் போல அது இருந்து மிக அருமையாக அதிகாரங்களை படைத்து மக்களுக்கு செய்ய வேண்டிய அத்தனை நன்மைகள் செய்கிற நரேந்திர மோடி அவர்களோடு பாட்டாளி மக்கள் கட்சியோடு இப்பொழுது அறிவிக்கப்பட்ட கூட்டணி இன்னும் பிரபலமானவுடன் அம்மாவும் புரட்சித் தலைவர் இருந்தது போல இந்த 40 இடங்களில் நாம் வெற்றி பெற்ற பிறகு இந்த ஆட்சியை பற்றி மக்கள் சிந்திப்பார்கள். காலையிலேயே ஜப்பான், மாலையிலே சீனா நாடுகளுக்கு சென்று இந்தியாவை வல்லரசாக்க பாடுபடும் உன்னத தலைவர் நரேந்திர மோடி என்று திண்டுக்கல் சீனிவாசன் கூறினார். இன்றைக்கு இந்தியாவுடைய பிரதமராகி ஏற்கனவே 2-3 தடவை முதலமைச்சராக இருந்த திரு நரேந்திர மோடி அவர்கள் அதிகமாக உலக நாடுகளை சுற்றி இந்தியாவின் பெருமையை நிலைநாட்டி திரும்பினால் காலையிலே ஜப்பான், மாலையிலே சைனா, இப்படி ஒவ்வொரு இடத்துக்கு சென்று இந்தியாவுடைய நிலையை சொல்லி இந்தியாவுக்கு உலக வல்லரசு என்ற ஒரு சூழலை உருவாக்குகின்ற ஒரு உன்னத தலைவன் மாண்புமிகு திரு நரேந்திர மோடி அவர்களை கூட்டணி வைப்பதில் என்ன தவறு?